சங்கம் டிங் டாங் டிங் டிங் டாங் டிங் ஜாலியாக வாங்க தம்பி தங்க வாங்க கோடையில கூலாய் பைபிள் படிக்க வாங்க பாட்டு ரொம்ப ஜோரு நாடகம் தான் டாப்பு பொம்மை கூட பேசலாம் மேஜிக் உலகம் போகலாம் டிங் டாங் டிங் டிங் டாங் டிங் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஹாய் குட்டீஸ், உங்களை அன்போடு நாங்க வரவேற்கிறோம். பாலி சங்கத்தின் சார்பா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ரைட், இன்னைக்குரிய நிகழ்ச்சி போலாமா? தயாரா இருக்கீங்களா? எல்லாரும் வந்து உட்காருங்க. சரி, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்ல உங்களுக்கு நாங்க சொல்லி தர போறோம் தெரியுமா? அன்பு. நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு அன்பு தான் முதல்ல தேவை. அதை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு நம்முடைய பாலிய சங்க செயலர் ஐயா ரெவரண்ட் டேவிட் அன்பு பிரபாகர் ஐயா வராங்க. அவங்க இப்ப உங்கள்கிட்ட பேசுவாங்க. அன்பு குழந்தைகளே, உங்கள் யாவரையும் இந்த முதல் நாள் பிபிஎஸ் நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். பாலி சங்க அண்ணன்மார் அக்காமார்கள் உங்களுக்காக மிகுந்த சிரத்தையோடு கூட இந்த கோடை காலத்திலே நீங்கள் ஆலயத்திற்கு சென்று விடுமுறை வேதாம பள்ளியிலே பங்கு பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே உங்களை தேடி உங்களுடைய இல்லங்களுக்கு வந்திருக்கின்றார்கள். வெற்றியுள்ள வாழ்க்கை என்கிற தலைப்பிற்காக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு முதலாவது அவசியம் என்ன? அன்பு. வேதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மில் அன்பு செலுத்தினபடியினாலே இந்த பூவுலகிற்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மோசேயானவன் பழைய ஏற்பாட்டிலே 10 கட்டளை கொடுத்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை சுருக்கி 2 கட்டளையாய் கொடுத்தார். அவர் சொல்லுகின்றார், நம்முடைய தேவனாகி கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நம்முடைய தேவனாகி கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் என்பதே பிரதான கற்பனை. அதற்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், முன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் வெற்றி பெறணும்னா முதல்ல ஆண்டவரை நேசிக்கணும். ஆண்டவர் படைத்த மற்ற சகோதர சகோதரிகளை மனிதாபிமானத்தோடு கூட மனித நேயத்தோடு கூட நாம் நேசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருவார். ஆகவே தான் பவுல் அண்ணன் சொல்கிறாங்க, 1 கொரிந்தியர் 13ஆம் வசனத்திலே, இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 இழைத்திருக்கிறது, இவைகளிலே அன்பே பெரியது. அன்போடு வாழ்வோம், வெற்றியை சுதந்திரத்துக் கொள்வோம். God bless you. பாலிய சங்கம் பாலிய சங்கம் டிங் டாங் டிங் டிங் டாங் டிங். இப்போ நம்ம அக்கா மாதிரி எல்லாரும் ஒரு ஆக்ஷனோட சூப்பரா ஒரு சாங் சொல்லி தர போறாங்க. கேட்கலாமா? பாருங்க.
நமக்கு இயேசு ஆனாவனாயி நாயி அண்ணா ஊனாவுவனாயே நாயே அண்ணா ஐயன்னாவுனாவுவனாவனா. சாங் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ரைட். அப்ப இன்னைக்கு உரிய நம்ம தலைப்பு என்ன சொன்னோம்? அன்பு. அதுக்குரிய வசனத்தை இப்ப நம்ம படிக்கலாமா? பாருங்க. என்ன இன்னைக்கு முதலாவது நாள் ரிலீஸ்க்கு பிள்ளைகள் எல்லாரும் அங்க பாருங்க அழகா வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஆமா, ரொம்ப சூப்பரா வந்து உட்கார்ந்துருக்காங்க. நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு உட்கார்ந்துருக்காங்களே. ஆமா, முதலாவது நாள் வசனம் நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா? ஓ, அதுக்குத்தான் நானே வந்திருக்கிறேன். நான் வசனம் சொல்லி கொடுத்தா இந்த பிள்ளைகள் எல்லாம் பதிலுக்கு வசனம் சொல்லுவாங்களா? அவங்க சத்தமா சொல்லுவாங்க. பிள்ளைங்களா, அப்படியா? வசனம் சொல்லுவீங்களா? அதுக்கு ஆமா ஆமான்னு சொல்லுவாங்க. வெரி குட், வெரி குட். சொல்லட்டுமா? நான் இருப்பிடம் சொல்லட்டா? சொல்லு சொல்லு. 1 கொரிந்தியர் 13:13. இப்ப நான் சொல்ல சொல்ல சொல்லுவீங்களா? இப்பொழுது இப்பொழுது விசுவாசம், விசுவாசம், நம்பிக்கை, நம்பிக்கை, அன்பு அன்பு இம்மூன்றும் மூன்று நிலைத்திருக்கிறது. நிலைத்திருக்கிறது. இவைகளில் இவைகளில் அன்பே அன்பே பெரியது. பெரியது. சூப்பர் சூப்பர். எப்படி, நீங்க எல்லாம் சொன்னீங்களா? அண்ணே, ஆ. வசனம் ரொம்ப நல்லா இருக்குண்ணே. வெரி குட், வெரி குட். எல்லாத்துலயும் அன்புதான் பெருசு. ஆமா ஆமா, நானும் உங்க மேல அன்பா இருக்கேனே. வெரி குட். நானும் உன் கூட அன்பா இருக்கிறேன். இந்த பிள்ளைகளோ எல்லார் கூடயும் அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருதியா? ஆமா, எல்லாரும் அன்பா இருங்க. ஓகேயா? அப்ப நாங்க வாரோம். Bye bye. See you. வசனம் நல்லா படிச்சிட்டீங்களா? ஏன்னா பைபிள் வசனம் வந்து உண்மையிலே நம்ம படிக்கும்போது நம்ம உள்ளத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? அடுத்து என்ன பண்ணலாம்? அந்த ஆக்ஷன் சாங் இன்னொரு முறை கேட்கலாமா? ஏன்னா நீங்களும் சேர்ந்து பாடினீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே? பாலிய சங்கம் டிங் டாங் டிங் டிங் டாங் டிங். அன்பின் தெய்வமேசு ஆத்மநேசரேசு இன்பம் தந்திடுமேசு ஈண்டார்த்தம்மையேசு. அன்பின் தெய்வமேசு ஆத்மநேசரேசு இன்பம் தந்திடுமேசு ஈண்டார்த்தம்மையேசு. ஆனாவனாயி நாயி அண்ணா ஊனாவுவனாயே நாயே அண்ணா ஐயன்னாவுனாவுவனாவனா. உலகின் ஒளியாமேசு ஊழியம் செய்தாரேசு. உலகின் ஒளியாமேசு ஊழியம் செய்தாரேசு. என்றும் மாற இயேசு இழை நண்பனாமேசு. என்றும் மாற இயேசு இழை நண்பனாமேசு. ஆனாவனாயி நாயி அண்ணா ஊனாவுவனாயே நாயே அண்ணா ஐயன்னாவுனாவுவனாவனா. ஐயம் மிகுவரேசு ஒற்றுமை வளர்ப்பரேசு. ஐயம் மிகுவரேசு ஒற்றுமை வளர்ப்பரேசு. ஓதும் நமக்கு இயேசு ஔஷதம் நமக்கு இயேசு. ஓதும் நமக்கு இயேசு ஔஷதம் நமக்கு இயேசு. ஆனாவனாயி
நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? சரி, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேரம், அதாவது ஸ்டோரி டைம். கதை அழகா சொல்றதுக்கு சென்னையில இருந்து ஜான்சன் வந்திருக்காங்க. ஜான்சன், எங்க பிள்ளைகளுக்கு ஸ்டோரி சொல்லிட்டு போங்க. எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணி வர வைக்கலாமா? அப்பா, எனக்கு செலவுக்கு காசு கொடுங்க. என்னடா, நேத்து தானடா வாங்கிட்டு போனேன். இல்லப்பா, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட நான் ஜாலியா இருக்கணும், காசு கொடுங்க. அந்த தம்பி அப்பாட்ட இருந்து ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டு நண்பர்களை சந்தோஷப்படுத்த வேகமா போனான். அவனுக்கு ஒரு அண்ணன் இருந்தான். அப்பா சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து அப்பாவுக்கு பிரியமா நடந்தான். இந்த சின்ன தம்பி நண்பர்களோட எப்பவும் ஜாலியா இருக்குன்னு சொல்லி அவன் எப்பவும் ஹாப்பியா இருப்பான். ஒரு நாள் அப்பாட்ட வந்து, டேடி டேடி, எனக்குள்ள சொத்துல பாதி தந்துருங்க, எனக்குரிய பங்கு எனக்கு கொடுங்க டேடி. எதுக்குடா கேட்குற? இந்த வீட்டில் உனக்கு என்ன குறை இருக்கு? எல்லாமே இருக்குல்ல. இல்லப்பா, நான் நண்பர்களோட ஜாலியா இருக்கணும், எனக்குள்ளதை எழுதி கொடுங்க. எல்லாத்தையும் பிரித்து அப்பா அவனுக்கு கொடுத்தார். அதை எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு தூர இடத்துக்கு போனான். தன் நண்பர்களோட ஜாலியா இருந்தான். கொஞ்சம் கொஞ்சமா காசு காலியாச்சுது. நண்பர்களும் அவனை விட்டு பிரிந்தாங்க. எல்லாமே போச்சுது. இப்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லை, என்ன செய்ய? ஏதாவது வேலை செஞ்சு சாப்பிட சொல்லிட்டு அப்படியே நடந்து போனான். ஒரு தோட்டத்துல போய், ஐயா எனக்கு ஒரு வேலை கொடுங்க ஐயா. தம்பி, இந்த தோட்டத்துல பன்றிகளை மேய்க்கக்கூடிய வேலை தான் இருக்கு, சரியா? சரியா, பரவாயில்ல, கொடுங்க. அந்த பன்றிகளை மேய்த்து கொண்டு இருந்தான். சரியான சாப்பாடு இல்ல, பசி ஒரு பக்கம், என்ன செய்ய? அந்த பன்றிகளுக்கு வைத்த சாப்பாடை அவன் சாப்பிட ஆரம்பித்தான். இதை பார்த்தவொன்னு அந்த முதலாளிக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? என்னுடைய பன்றிகளுக்கு வைத்த சாப்பாடு நீ சாப்பிடுற? அடி நோரிக்கிட்டாங்க. ஐயா அடிக்காதீங்க, என்ன விட்டுருங்க, போ, இன்னும் அந்த பக்கம் அதை தொலைச்சிருவேன். அப்படியே அழுதுட்டு வெளியில வந்தா. ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே யோசித்து பார்த்தா, என்னுடைய வீட்டுல என்னுடைய வேலைக்காரர்கள் கூட எங்க அப்பா எவ்வளவு நல்ல ட்ரெஸ் நல்ல சாப்பாடு கொடுத்து சந்தோஷமா வச்சிருப்பாங்க. ஆனா நான் இப்படி வந்து கஷ்டப்படுறேன்னு. இனிமே நம்ம தாமதிக்க கூடாது, எழுந்து அப்பாட்ட போடும். அப்பா, என்ன உங்க பிள்ளையா வச்சுக்கிடுங்க, நம்ம சொல்லக்கு தகுதி இல்லையே, என்ன ஒரு வேலைக்காரனா வச்சுக்கிடுங்க சொல்ல போறேன். எழுந்து நடக்க ஆரம்பித்தான். இவன் என்னைக்கு போனானோ அன்னையில இருந்து அவங்க அப்பா அவன் போன பாதையே பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்துருவான், நாளைக்கு வந்துருவான் சொல்லிட்டு ஒரு நாள் தூரத்துல இருந்து வாரதை பார்த்தாங்க. வேலைக்காரங்களை கூப்பிட்டாங்க. இங்க வாங்க, அது என்னுடைய இளைய மகன் தானே? இல்லையா, நீங்க அவன் மேலே நினைவா இருக்கிறதுனால வாரதெல்லாம் அங்க இருந்து வாரவங்கலாம் பார்க்கும்போது அது உங்க பையன் மாதிரி தெரியுது. இல்ல இல்ல, அது பார்க்க பரிதாபமா இருக்கு, ஏதோ ஒரு பிச்சைக்காரன் கூட இருக்கலாம். இல்ல, அவன் நடைய பார்க்கும்போது என்னுடைய மகன் மாதிரியே இருக்குது. வேகமா ஓடி போனாங்க. தூரத்துல இருந்து அந்த மகன் நடந்து வந்தான். அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போய் பார்க்க பரிதாபத்தோட பயங்கர ஒரு துர்நாற்றத்தோட அங்க இருந்து நடந்து வந்தான். ஓடி போய் அவனை அணைத்துக்கிட்டாங்க. மகனே, டாடி, என்ன கட்டி பிடிக்காதீங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்க பிள்ளைங்கிற தகுதி இல்லை, என்ன ஒரு வேலைக்காரனா வச்சுக்கிடுங்க. எதையுமே நீ சொல்லாத. அவனை அப்படியே அடிச்சு வீட்டுக்கு கூட்டு வந்தாங்க. அவனுக்கு புது ட்ரெஸ், மோதிரம், பாதரட்செல்லாம் போட்டு அவனை அழகுபடுத்தினாங்க, விருந்து கொண்டாடினாங்க. இந்த சத்தத்தை கேட்ட மூத்த அண்ணன், என்ன நடக்குது எங்க வீட்டுல? என்னைக்கு இல்லாத இன்னைக்கு விருந்து நடந்துட்டு இருக்கு. வேலைக்காரங்க சொன்னாங்க, ஐயா உங்க சின்ன தம்பி வந்துட்டாங்க. என் தம்பி வந்துட்டானா? அவனை எப்படி எங்க அப்பா வீட்டுக்குள்ள விட்டாங்க? வேகமா ஓடி போனான். டாடி, உங்களுக்கு இது நல்லா இருக்கா? எல்லா காசையும் செலவழித்துட்டு துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு திரும்பி வந்திருக்க அவனை நீங்க சேர்த்துக்கிட்டீங்க. அவனை வீட்டை விட்டு துரத்துங்க. அவன் வந்த உடனே அவனுக்கு விருந்தெல்லாம் வைக்கிறீங்க. நான் எப்போ உங்க கூட இருக்கிறேன்ல, என் நண்பரை சந்தோஷப்படுத்த ஒரு ஆட்டுக்குட்டி தந்தீங்களா? டேய், நீ எப்போ என் கூட இருக்க, எனக்கு உள்ளது எல்லாமே உனக்கு தான். அவன் தம்பி காணாம போனான், திரும்ப வந்துட்டான். பாவ வாழ்க்கையை விட்டு திரும்ப வந்துட்டான். அவன் நம்ம ஏற்றுக்கொள்ளணும்ல அப்படின்னு சொல்லி அவனை ஆறுதல் படுத்தி, நீனும் இந்த சந்தோஷத்துல கலந்து கொள்ள அப்படின்னு சொன்னாங்க. அந்த தம்பிய அவங்க அப்பா எவ்வளவு நேசித்தாங்க பாத்தீங்களா? அன்பு தம்பி தங்கச்சி, ஏசப்போ நம்ம மேல இப்படிதான் அன்பு வச்சிருக்கிறாங்க. அந்த தந்தை தன்னுடைய மகன் தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் பாதி செலவழித்த போது கூட துன்மார்க்கமாய் வாழ்ந்து அவன் திரும்பி வந்த போது அவன் மேல காட்டின அன்பு அது எவ்வளவு பெரியது. அப்படித்தானே நாமளும் வாழ்க்கையை விட்டு ஆண்டோடத்துல திரும்பி வரும்போது நம்மளை ஆண்டவர் மன்னித்து ஏற்றுக்கொள்வார்.
இந்த உலகத்துல நம்மை ஆசீர்வதித்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளும் நாம் பிரவேசிக்க கிருபை செய்வார். நம்ம அவரிடத்துல திரும்பி வரலாமா? அவருடைய அன்பை நினைத்து சாட்சியா வாழலாமா? ஹெலன், ஹெலன் எங்க போனா? ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னு அவளை காணல. அம்மா எட்டி பார்த்தாங்க. வெளியில ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருந்தா. ஹெலன், அம்மா உனக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு விளையாடப்போ. ஓகேம்மா, இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ்மா? பஜ்ஜி. வா சூப்பர், கம்மன் மணக்குது, கொடுங்க. சாப்பிட்டுட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் விளையாட போனா. ஒரே மகா இந்த ஹெலன், எப்பவும் துருன்னு இருப்பா. அவங்க அம்மா அவளை ரொம்ப பாசமா வளர்த்தாங்க. ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகும்போது அவளுக்கு சாப்பாடு கொடுக்க மறந்துட்டாங்களா. சாப்பாடை எடுத்துட்டு ஆபீஸ்ல கொண்டு வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்தது யாரு, உங்க அம்மாவா? ஆமா ஆமா. அம்மா, உங்க அம்மாவுடைய முகம் கை கால்லாம் ஏன் தழும்பா இருக்கு? தெரியல, நாளைக்கு நான் சொல்றேன். வீட்டுக்கு வந்த உடனே இந்த ஹெலன் அம்மாட்ட வந்து கேட்டா, மம்மி உங்க முகம் கை எல்லாம் ஏமா தழும்பா இருக்குது? அது சின்ன வயசுல ஒரு விபத்துல, நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு விபத்துல எனக்கு வந்துச்சுது. என்னம்மா? சாரிம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கேட்க சொன்னாங்க. சரி சரி பரவாயில்ல, நீ விளையாடப்போ. நாட்கள் சென்றது. இந்த ஹெலன் பெரிய பிள்ளை ஆயிட்டா. அவ மிடில் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தா. இப்போ ஹைஸ்கூல் போயாச்சு. புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தருடைய வீட்டில் போய் ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. இந்த வாரம் சனிக்கிழமை வந்துச்சுது. ஹெலன், இந்த வாரத்துல உங்க வீட்டுக்கு நாங்களாம் வரப்போறோம், சரியா? நோ வேண்டாம். ஏன்? நீங்க எதுவும் வெளியே போறீங்களா? இல்ல, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். இல்ல, நாளைக்கு வருவோம். உங்க அம்மாட்ட சொல்லி ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிரு, சரியா? சரி. வீட்டுக்கு வந்து, மம்மி நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, நீங்க அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கணும், ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போயிடுவாங்க. சூப்பர்மா, கண்டிப்பா அம்மா நல்லா அழகா டேஸ்டா ருசியா பண்ணிடுறேன், சரியா? சரிம்மா, ஆனா ஒரு சின்ன ரெக்வஸ்ட். என்ன? நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது நீங்க எல்லாம் ரெடி பண்ணி கிச்சன்ல வச்சிருங்க. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கொண்டு வராதீங்க. ஏன்? உன் ஃப்ரெண்ட்ஸை நான் பார்க்க கூடாதா? இல்லம்மா, அவங்க முகத்தை கையெல்லாம் பார்த்துட்டு அவங்க பயந்துடக்கூடாது, இல்லைன்னா என்ன எதுவும் நினைச்சிடக்கூடாதுல்ல. சரி. மறுநாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஜாலியாக சிரிச்சிட்டு பேசிட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. கம்மன்னு வாசனை வந்துச்சுது. வா, ஏய் ஹெலன், உங்க மம்மி ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமா. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, அவங்க அம்மா ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு என்ன செஞ்சாங்க, ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கொண்டு வந்தாங்க. அதை பார்த்த உடனே ஹெலனுக்கு ஷாக் ஆயிட்டுது. ஐயோ! ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, யாரு இது? இது எங்க வீட்டு வேலைக்காரி, நல்லா டேஸ்டா எல்லாம் பண்ணுவாங்க. சரி வைங்கம்மா அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க உள்ள. இப்போ அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு போன பிறகு இந்த ஹெலன் அம்மா கிட்ட வந்தா, என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் எத்தனை தடவை சொன்னேன், முன்னாடி வராதிங்க, நீங்க அங்க வச்சிருக்க, நான் வந்து எடுத்துருந்தோன்னு சொன்னேன். என்னாச்சு இது இப்போ? ஏமா? அவங்க எல்லாம் ஒரு மாதிரி நினைச்சாங்க தெரியுமா? அம்மா, என்ன ஏன் நீ வேலைக்காரி சொன்ன? பின்ன நீங்க என் அம்மா சொன்ன நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்ல என்கிட்ட பேசுவாங்களா? எப்படிதான் இந்த மூஞ்சி வச்சுட்டு இந்த உலகத்துல வாழ்றீங்களோ? சை, வெக்கமா இல்ல? இப்போ சொல்லுங்க, சின்ன வயசுல விபத்து நடந்து சொல்றீங்க, என்ன நடந்துச்சு? அம்மா ஒரு போட்டோ எடுத்து காட்டினாங்க. வாவ், இந்த ஆன்ட்டி எவ்வளவு அழகா இருக்காங்க. யாருமா இது? இதுதான் நான். என்ன சொல்றீங்க? இதான் நீங்களா? அம்மா, நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம வீடு குடிசை வீடு, அடுப்புல சாப்பாடு வச்சுட்டு நான் தண்ணி எடுக்க போயிட்டேன், நீ தொட்டில தூங்கிட்டு இருந்த. அப்ப விறகு அடுப்பு தானே. இந்த பூனை எலியை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமா ஜம்ப் பண்ணும் போது அந்த விறகுல பட்டு வீடு முழுவதும் தீ. மக்கள் எல்லாரும் ஓடி வந்து, ஐயோ இந்த வீடு தீருது அப்படி சொல்லி கத்திட்டு இருந்தாங்க. எல்லாரும் சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நான் தண்ணி எடுத்துட்டு வரும்போது நம்ம வீடு தீ பிடிச்சதை பார்த்து குடத்தை டபார்னு கீழே போட்டுட்டு வேகமா ஓடி வந்தேன். ஐயோ என் மகளை காப்பாத்துங்க சொன்னேன். ஆனா யாருமே வரல. நான் அந்த தீக்குள்ள ஒண்ணு காப்பாத்தினேன். அந்த பயங்கரமான தீ என்னுடைய உடம்புல காயத்தை ஏற்படுத்துச்சுது. ஓலெல்லாம் எரிஞ்சு மேல விழுந்துச்சு. வலியை தாங்க முடியாம உன்னை அப்படியே அடைச்சிக்கிட்டு நான் அப்படியே வெளியில வந்து விழுந்தேன். என் கை கால் முகம் எல்லாம் தீ காயம்.
என்னை உடனே ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. அந்த விபத்துல நான் அன்னைக்கு உன்னை காப்பாத்தலைன்னா நீயும் இறந்து போயிருப்ப. உன்னுடைய உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாரு, ஏதாவது ஒரு தழும்பு இருக்கா? மம்மி என்னை மன்னிச்சிருங்கம்மா, என்ன காப்பாத்துறதுக்காக எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கீங்க, என்னை மன்னிச்சிருங்க. உண்மையில நீங்க என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க. ஆனா நான் தான் சில நேரம் உங்க மனசு பாதிக்கும்படியா நடந்துட்டேன். ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. நான் உன் மேல வச்ச அன்பை காட்டிலும் ஏசப்பா உன் மேல வச்ச அன்பு தான் பெரியது. என்னம்மா சொல்றீங்க? உன்னை தீக்குள்ள இருந்து நான் காப்பாத்த என்னுடைய அழகையெல்லாம் நான் இழந்தேன் பாத்தியா? இதே போல நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில ஏசப்பா அழகற்றவராய் விரும்பத்தக்க ரூபம் இல்லவராய் தன்னையே ஒப்பு கொடுத்தாங்க. நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாங்க. நான் மேல வச்ச அன்பை காட்டிலும் ஏசப்பாவை மேல வச்ச அன்பு தான் பெருசு. அம்மா, இன்னைக்கு நீங்க சொன்னோன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா, என்னை மன்னிச்சிருங்க. இனிமே நான் உங்களுக்கும் ஏசப்பாவுக்கும் பிரியமான பிள்ளையா இருப்பேன். என்னை மன்னிச்சிருங்க. இப்ப மாதிரி நீ புரிஞ்சுக்கிட்டியே. அவளை அப்படியே அணைச்சிக்கிட்டாங்க. மறுநாள் ஸ்கூலுக்கு போனோடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னா, நேற்று எங்க வீட்டுக்கு வந்தீங்கல்ல? ஆமா ஹெலன், நல்லா எல்லாம் டேஸ்டா இருந்துச்சு. ஆனா சாரி. ஏன் சாரி சொல்ற? நேற்று நான் வேலைக்காரி சொன்னேன்ல, அது வேலைக்காரி இல்ல, அது எங்க அம்மா. உங்க அம்மாவா? ஏன் அப்படி சொன்ன? எங்க அம்மாவுடைய தோற்றத்தை பார்த்து நீங்க என்கிட்ட பழகுறத நிறுத்துருவீங்க சொல்லிதான் நான் அப்படி சொல்லிட்டேன். உங்க அம்மாவுக்கு இப்படி சொல்லிட்டிய? எங்க அம்மாவுக்கு ஏன் அப்படி ஆச்சு தெரியுமா? சின்ன குழந்தையா இருக்கும்போது தீ விபத்துல இருந்து என்னை காப்பாத்துனாங்க. அதனாலதான் எங்க அம்மாவுடைய முகம் கையெல்லாம் இப்படி இருக்குது. இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான மம்மி என்னுடைய அம்மா தான். அது மாத்திரம் இல்ல, அந்த ஹெலன் சொன்னா ஏசப்பாவுடைய அன்பையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னா. அங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஏசப்பாவுடைய அன்பை அறிந்து கொண்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹெலன் ஆண்டவருக்கு சாட்சியா வாழ ஆரம்பித்தா. அநேகருக்கு ஆசீர்வாதமா இருந்தா. தம்பி தங்கச்சி, நீங்களும் ஏசப்பாவுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவருடைய அன்பு பெரியது. அவருடைய அன்புல நாம நிலைத்திருப்போம். இந்த உலகத்துல அவருக்கு சாட்சியம் ஜீவிப்போம். ப்ரே பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, உங்களுடைய அன்பை அறிந்த நாங்கள் உங்களுடைய அன்பிலே நிலைத்திருக்க, உங்களுடைய அன்பை எங்களுடைய செயல்களில் வெளிப்படுத்த நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பான பிதாவே, ஆமென். God bless you. பாலிய சங்கம், பாலிய சங்கம், டிங் டாங் டிங், டிங் டாங் டிங். ஸ்டோரி நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? அந்த அம்மாவுடைய அன்பு எப்படி பாத்தீங்களா? நம்ம அம்மாவும் நம்ம அப்பாவும் அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாரை விட ஏசப்பா நம்ம மேல ரொம்ப ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன? சாக்லேட்டா? பிரியாணியா? மேஜிக் ஷோ பாக்குறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? யார் வரா? ஆமா, பாஸ்கரனே வராங்க. பாஸ்கரனே, வாங்க வாங்க வாங்க, எங்க பிள்ளைகளுக்கு மேஜிக். ஹலோ பிள்ளைங்களா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆமா, மேஜிக் ஷோ பார்க்க தானே இப்போ உட்காந்துருக்கிறீங்க. எனக்கு தெரியும்ல. சரி, இந்த மேஜிக்னு ஒண்ணு அது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அப்படிலாம் ரொம்ப யோசிக்க கூடாது. சரியா? மேஜிக்ங்கிறது வெறும் சாதாரண ட்ரிக்கு. சரியா? இந்த மேஜிக் மூலமா நீங்க நல்ல காரியத்தை தெரிஞ்சுக்கணும். குறிப்பா இந்த மேஜிக் மூலமா ஏசப்பாவுடைய அன்பை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த மேஜிக் ஷோ. சரியா? ரைட், எங்க நல்லா ஸ்ட்ரைட்டா நேரா உட்காந்துக்கோங்க பாப்போம். இப்ப நீங்க முதலாவது பார்க்க போற மேஜிக் டப்பா மேஜிக். சரியா? இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஒரு கப்பு மாதிரி இருக்குன்னா மூடி போட்டதுன்னா டப்பா. சரி, ஒரு கப்னு வச்சுக்கோங்க. சரியா? இதுல ஏதாவது இருக்கா? ஒண்ணும் இல்லை. இதே மாதிரி தான் நீங்க கூட நினைப்பீங்க. சில நேரத்துல என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க, என் கூட யாருமே நல்ல கம்பெனி கொடுக்க மாட்டாங்க, என்கிட்ட அன்பாவே இருக்க மாட்டாங்க அப்படிலாம் நினைப்பீங்க. இப்படி வெறுமையா இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியும். கவலைப்படாதீங்க, ஏசப்பா உங்க மேல அன்பு செலுத்த ஆவலா இருக்காங்க. உண்மையா ஏசப்பா மேல நீங்க அன்பு செலுத்தினா ஏசப்பா உங்க இருதயத்துக்குள்ள வந்து உங்ககிட்ட அன்பு செலுத்த ஆசையா இருக்காங்க. சரி, இப்போ இந்த மேஜிக் மூலமா அது எப்படி அப்படிங்கறத பாத்துக்கிறோம். சரியா? இது வெறும் டப்பா. சரியா? இதுதான் நீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? இதுதான் யாரு? நீங்க. சரியா? இதுல ஏதாவது இருக்கா? ஒண்ணும் இல்ல, எம்டியா இருக்கிற மாதிரி இருக்கு. சரியா? இது என்னது?
மேஜிக் ஸ்டிக் அழகா சொல்றீங்களே. சரி, இந்த மேஜிக் ஸ்டிக் தான் ஏசப்பா அப்படின்னு வச்சுக்கோங்க. இது நீங்க இந்த மேஜிக் ஸ்டிக் தான் ஏசப்பா. சரியா? சரி, இந்த ஒண்ணுமில்லாத இந்த டப்பால இந்த ஸ்டிக்கை இப்ப இணைக்க போறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏசப்பா உங்க இருதயத்துக்குள்ள வந்து உங்க கூட அன்பு செலுத்துறதுக்காக வர போறாங்க. யாரெல்லாம் ஏசப்பா என் இருதயத்துக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆவலா இருக்கீங்க? எங்க சொல்லுங்க பாப்போம். ஏசப்பா என் இருதயத்துக்குள்ள வாங்க, என்கிட்ட அன்பா இருக்கிறீங்கிறத நான் தெரிஞ்சுக்கிடுதேன். நீங்களும் ஒவ்வொரு நாளும் என் இருதயத்துல இருந்து எனக்கு நல்ல ஞானத்தோடு நீ வழி நடத்துங்க, எனக்கு நல்ல அறிவு தாங்க. கேட்பீங்களா? கேளுங்க பாப்போம். வெரி குட், வெரி குட் சார். இப்போ இந்த எம்டியா இருக்கிற டப்பால இந்த ஸ்டிக்கை இணைக்க போறோம். சரியா? எப்படி இந்த டப்பால எப்படி இந்த ஸ்டிக் நின்றுமா? ஏசப்பா கூப்பிட்டா ஏசப்பா உள்ளத்துக்குள்ள வருவாங்களா மாட்டாங்களா? வருவாங்களா? இப்ப பாருங்க எப்படி இருக்குது. ரொம்ப அருமையா இந்த ஸ்டிக் இந்த டப்பால நின்றுக்கிட்டா. சார், இப்போ நீங்க பார்த்துக்கிட்டே இருக்க போறீங்க இந்த மேஜிக்க. அதோட உள்ளத்துல சொல்ல போறீங்க, ஏசப்பா நீங்க என் மேல அன்பா இருக்கிற மாதிரி நானும் எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல போறீங்க. சொல்லிட்டீங்களா? ரைட். இப்ப இந்த மேஜிக்க பாருங்க, நல்லா பாருங்க, அப்படியே பார்த்துட்டே இருங்க. இங்க பாருங்க எப்படி இருக்குது. சாதாரண ஒரு டப்பா இப்ப எப்படி ஆயிட்டு ஒரு பூத்தொட்டி மாதிரி ஆயிட்டு. பாக்குறதுக்கு நல்லா இருக்கா? இதே போல ஏசப்பா உங்க உள்ளத்துல வந்தாங்கன்னா நீங்களும் நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிடுவீங்க. அது மட்டும் இல்ல, செழிப்பா இருப்பீங்க. இந்த பூத்தொட்டி மாதிரி பார்க்க அழகா இருப்பீங்க. ஓகே சார், அடுத்த மேட்ச்ல உங்களை சந்திக்கிறேன். இப்ப உங்களை பாக்குறதுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க. யார் தெரியுமா? தெரியுமா? எப்படி தெரியும்? அது சொல்லணும்ல. நம்ம சாலமன் செல்வராஜன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கூட்டிட்டு வராங்க. அவர் பேர் என்ன பேர் தெரியுமா? பென்னி. பென்னி இங்க வாங்க. வெயிட்டிங். பென்னி வாடா. ஏண்டா சோமா இருக்க? வா 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 வா. ஏன் 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 என்ன ஆச்சு? ரொம்ப சோகமா இருக்க. என்ன ஆச்சு? ஒரே கவலையா இருக்கு. கவலையா இருக்குதா? பென்னிக்கு கவலையா இருக்காமே, ஏண்டா? அன்பே இல்ல. அன்பே இல்லையா? யார்ட்ட அன்பு இல்ல? அக்காட்ட, அப்பாட்ட, அம்மாட்ட, அம்மாட்ட, அண்ணன்ட்ட, அண்ணன்ட்ட, ஃப்ரெண்ட்ஸ்ட்ட. ஃப்ரெண்ட்ஸ்ட்ட யார்ட்டையுமே அன்பு இல்லையா? ரொம்ப சோகமான ஒரு நிகழ்ச்சி. அப்பா ரொம்ப அன்பான ஆளு. உங்க அப்பா எனக்கு நல்லா தெரியுமேடா. அப்பா ரொம்ப சாதுவான ஆள் வேற இல்ல. நம்ம இந்த தாடி, இந்த தாடி எல்லாம் வச்சிருப்பார்ல, உங்க அப்பா எனக்கு தெரியுமே. அவருக்கு இருக்கு தாடி. அவருக்கு இருக்கு தாடி. மொத்தத்துல அவர் ஒரு கேடி. அவருக்கு இருக்கு தாடி, கேடி. அப்பா பத்தி இப்படி எல்லாம் வாண்டதான் அன்பு இல்ல. அப்பா இப்படி சொல்லலாமா? அன்பான ஒரு பெண்ணி இப்படி சொல்லலாமா? அடிக்காரு. அடிக்காரா? உனையவா? எதுக்கு உன்னை அடிச்சாரு? 5 ரூபாய்க்கு. 5 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு. 5 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டதுக்கு அடிக்கிற அளவுக்கு அன்பில்லாதவர் உங்க அப்பா. சரி, அப்ப உங்க அப்பா உன்னை அடிக்கும் பொழுது அம்மா அன்பா வந்து பேசினாங்களா? இல்ல. ஐயோ, அம்மாட்ட அன்பு இல்லையா? அம்மா என்ன பண்றாங்க? திட்டு 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 திட்டுறாங்க. திட்டு திட்டுன்னு திட்டுறாங்களா? அப்படியா? திட்டுறாங்களோ? அம்மா திட்டுறாங்களா? ஏன் திட்டுனாங்க? கொஞ்ச நேரம் டிவி பார்த்து. கொஞ்ச நேரம் டிவி பார்த்ததுக்கு திட்டுறாங்களா அம்மா? கொஞ்ச நேரம் டிவி பார்த்ததுக்கு அம்மா திட்டுறாங்க, அப்பா அடிக்காங்க. சரி, உன் அண்ணன்? அண்ணன் ரொம்ப மோசம். அண்ணன் ரொம்ப மோசமா? ஏண்டா? குத்துறான். அன்பே இல்லாத அண்ணனா இருக்கானே, குத்தி இருக்கானே. சரி, உன் ஃப்ரெண்ட்ஸு? ஓட விரட்டுறாங்க. ஓட விரட்டுறாங்களா? உன் ஃப்ரெண்ட்ஸா? அவங்ககிட்ட வந்து அன்பு இல்லையா? அன்பே இல்லாத உலகத்துல இப்படி வாழ்ந்துட்டு இருக்கே.
சரி நான் கொஞ்சம் விவரமா சொல்லும் என்ன, விவரமா நான் கேட்க என்ன. அன்பே இல்லாத அப்பா 5 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டதுக்கு அடிச்சாரு. 5 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டதுக்கு அடிச்சுட்டே இருப்பாரு. நீ சொன்னது சரிதான். தாடி அவரோட டேடி கேடி அப்படி சொல்லக்கூடாது, டேடி. சரி 5 ரூபாய் எப்படி கிடைச்சிச்சு? 5 ரூபாயா? ஆமா. அந்த 5 ரூபா எனக்கு எப்படி தெரியுங்க கிடைச்சிச்சு? எப்படி? அப்பா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது, அப்பா தூங்கிட்டு இருக்கும்போது பைக்குல கையை விட்டு எடுத்து. இது என்னது? 5 ரூபா. களவு எடுத்துட்டு அப்பா விட்ட போய் அன்பு இல்லைங்க பத்தியா. சரி உங்க அம்மா திட்டுறாங்க பத்தியா. முதல்ல உங்க அப்பாவை நீ சொன்னதே தப்பு. ஏன்? கேட்டு வாங்காம களவு எடுத்துட்டு பிறகு அப்பா திட்டுறாங்கன்னா ஆமா தலையை கீழே போடு. சரி அம்மா வந்து திட்டினாங்களே ஏன்? கொஞ்ச நேரம் டிவி பார்த்தினா எவ்வளவு நேரம்? ஸ்கூல் விட்டு வந்ததுல இருந்து நைட்டு சாப்பிட்டு தூங்க வரைக்கும். நைட்டு சாப்பிட்டு தூங்க வரைக்குமா? இது கொஞ்ச நேரமா? இல்ல நீங்களாவது சொல்லுங்க. ஸ்கூல் விட்டு ஒரு 5 மணிக்கு வந்திருப்பான், நைட்டு சாப்பிட்டு 11 மணிக்கு படுத்திருப்பான், அது வரைக்கும் டிவி பார்த்தா கொஞ்ச நேரமா? நீங்களும் நியாயத்தை சொல்லுங்க. இதெல்லாம் தப்பு பண்ணிட்டு அப்பா அன்பு இல்ல அம்மா அன்பு இல்ல. சரி 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 ஓ அண்ணன் ராட்சசன்லாம் சொல்லாது. உங்க அண்ணன் உன்னை அடிச்சா விரட்டினானா நீ என்ன பண்ண? சைக்கிள் இருக்கலாம். யாருடைய சைக்கிள்? என்னுடைய சைக்கிள். உன்னுடைய சைக்கிளை நல்லா சுத்தமா தொடச்சி வச்சு. சைக்கிள் சுத்தமா தொடச்சி வச்சதுக்கு அவனுக்கு பொறாமைனால உன்னைய வந்திருக்கா என்ன? சரி உன் சைக்கிளை எதை வச்சு தொடச்ச? அண்ணனுடைய புது சட்டை எடுத்து தொடச்ச. அண்ணனுடைய புது சட்டை எடுத்து அவன் சைக்கிளை தொடச்ச? ஏன் வேற துணி கிடைக்கவே இல்லை? உன்ட அன்பே இல்லை, இப்படி பண்ணலாமா? அண்ணனுடைய புது சட்டையை எடுத்து சைக்கிளை தொடச்சிருக்க, அன்பில்லாம செஞ்சுட்டு அண்ணன்ட்ட அன்பு இல்லைன்னு சொல்லியிருக்க. சரி உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்ககிட்ட அன்பு இல்லையோ? சுத்தமா இல்லையா? ஏன் என்ன சொல்றாங்க? விரட்டி விரட்டி அடிக்காங்களா? ஐயோ என்ன பண்ண? எல்லாருடைய டிஃபன் பாக்ஸையும் எல்லாருடைய டிஃபன் பாக்ஸையும் என்ன பண்ண? டேஸ்ட் பண்ணியா? பிறகு எல்லாம் காலியா போச்சு. எல்லாம் காலியா போச்சா? டேஸ்ட் பண்ண எல்லாரும் டிஃபன் பாக்ஸ் காலி பண்ணிட்டு பாவம் தானே. அன்பு இருந்தோம் வந்துட்டு அன்பு இப்படி செய்வியா? அவங்க எவ்வளவு பட்டினி கிடந்திருப்பாங்க பத்தியா. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். என்ன சொல்லுது? அன்பே பெரியது. அன்பு உன்ட்ட இருக்கணும். அவன்கிட்ட அன்பு இருந்தா எல்லாரிடத்துல இருந்தும் அவன்கிட்ட அன்பு வரும். முதல்ல நீ அன்பு கூறு எல்லார்ட்டையும், சரியா? சரிண்ணே. தம்பி தங்கச்சி நீங்களும் அந்த பெண்ணிய மாதிரி இருக்காதீங்க. ஐயோ என்னைய திட்டுறாங்க, டீச்சர்ஸ் திட்டுறாங்க, சார் திட்டுறாங்கன்னு இல்லை. நீங்க எல்லார்ட்டையும் அன்பாய் இருந்து பாருங்க, எல்லாரும் உங்ககிட்ட அன்பாய் காட்டுவாங்க. நாம் அன்பை காட்டும் பொழுது அவர்களும் அன்பை நம்ம இடத்தில் காட்டுவாங்க. சரியா? புரிஞ்சுச்சா? சரிண்ணே, நான் இனி எல்லார்ட்டையும் அன்பா இருக்கேன். வெரி குட், தேங்க்யூ. பாலியர் சங்கம், பாலியர் சங்கம். டிங் டாங் டிங், டிங் டாங் டிங். உங்க மம்மி டாடி எல்லாம் எங்க இருக்காங்க? உட்கார்ந்துருக்காங்களா? சார் உட்கார்ந்துருங்க. இப்போ நம்ம பாலியர் சங்கம்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். 1891 அப்பதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது எதுக்காக இப்ப பாருங்க. ஒரு கிபி 1891ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பாலியர் சங்க ஊழியத்தில் மிக மிக முக்கியமானது பாலிய நேசன் பத்திரிகை. ஆசியாவிலேயே சிறுவர்களுக்காக வெளியிடப்பட்ட முதல் பத்திரிகை இதுதான். சிறு பிள்ளைகள் சிறுவயதிலிருந்தே வேத வசனங்களை படிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட பத்திரிகை தான் பாலிய நேசன் பத்திரிகை. வேறு என்னவெல்லாம் இதில் இருக்கிறது என்று பார்ப்போமா? பாலிய நேசன் பத்திரிகையில் வேத வசனம், வசனத்திற்குரிய விளக்கம், வேதாகமத்தை படிப்பதற்கான முறைமைகள், முத்து முத்தான தங்க வசனம், அண்ணனின் அன்பு கடிதம், குட்டி குட்டி கதைகள், உண்மை சம்பவங்கள், ஆர்வத்தை தூண்டும் படக்கதைகள், சின்னஞ்சிறு குழந்தைகளின் வண்ண வண்ண ஓவியங்கள், நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்க உணவு குறிப்புகள், நம்மை சுறுசுறுப்பாக்க மாதம் ஒரு விளையாட்டு,
வேத அறிவை வளர்க்கும் தேடு கண்டுபிடி, விசுவாசத்தை வளர்க்கும் சாட்சிகள் போன்றன கொடுக்கப்பட்டுள்ளன. இது மட்டுமல்ல, ஆட்காலாங்கத்தினர்களின் கியூட்டான புகைப்படங்கள் பின்னட்டையிலும் ஸ்மார்ட்டான குட்டிஸின் புகைப்படங்கள் முன்னட்டையிலுமாக வெளிவரும் கலர்ஃபுல்லான புத்தகம் தான் நம்ம பாலியநேசன் பத்திரிகை. இது உலகமெங்கும் உள்ள அநேக மக்களுக்கு மாதம் சென்றடைகிறது. இதன் மூலம் அநேக சிறுவர்கள் ரட்சிக்கப்பட்டு சாட்சியுள்ளவர்களாய் மாறியிருக்கிறார்கள். இவ்வளவு ஸ்பெஷலான இந்த பாலியநேசன் பத்திரிகை உங்களுக்கும் வேண்டுமா? தமிழில் பெற ஆண்டு சந்தா 100 ரூபாய், ஆயுள் சந்தா 1000 ரூபாய். ஆங்கிலத்தில் பெற ஆண்டு சந்தா 180 ரூபாய், ஆயுள் சந்தா 1500 ரூபாய் செலுத்தினால் நீங்களும் இதை ஆயுள் முழுவதும் பெறலாம். சிறுவர்களை ஆண்டவருக்குள் வழி நடத்துகிற இந்த பாலியர் சங்க ஊழியத்தில் நீங்களும் இணைய விரும்புகிறீர்களா? இன்றைய கீழ்காணும் முகவரிக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பிள்ளைகளையும் ஆயுள் காலாங்கத்தினர்களாக மாற்றுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து பாலியர் சங்க ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஜெபிப்பீர்களா? பாலியர் சங்கம், பாலியர் சங்கம், டிங் டாங் டிங், டிங் டாங் டிங். பாலியர் சங்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நம்ம கூட அழகா சூப்பரா ஒரு இங்கிலீஷ்ல ஸ்டோரி சொல்லி ஒரு ரைம் சொல்லி அசத்துறதுக்கு வராங்க. யார் தெரியுமா? நம்ம ஊழியத்தை ரொம்ப நேசிக்கிறவங்க விக்டர் அண்ணன், அவங்க அக்கா வந்து இப்ப உங்க கூட பேச போறாங்க. அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாமா? Hi children, how are you? Such a joy to see you all this morning in this virtual Bible school, VBS, right? Conducted by the Tirunelveli District Children Mission. The theme for this year lockdown period VBS is love. So we are going to teach you a song which talks about love. You know, L-O-V-E. This song is composed by Auntie and she's going to teach you with action. Are you ready? So she will explain how she composed this song. What is the reason behind this song? She will tell you. Do you know, many of the people, they misunderstand the word L-O-V-E because they give their first love not to Jesus but to their friends and to their parents and to other worldly things. But if we give our love to them means one day it will fail. The love of the people will fail. Parents will fail. Friends will fail. But Jesus' love will never fail. He will love you till the end of your life. So, give your first love. So I thought I must teach this. I must make the people to know that they have to love Jesus first. So I want to compose this as a song. So I wrote this song. God gave me this song. L-O-V-E. The definition for L-O-V-E is love Jesus first. O, others always next. V, very important one. E, enter this in your heart. So when you love Jesus first, if you enter this in your heart and follow like this, you will get all the blessings from the Lord. More than that, He gave Himself for you. He poured out all His love for you. So love Jesus first and get all His blessings. Love Jesus first, others always next. Very important one. Enter this in your heart. Give your first and the foremost love to you and you will be blessed in the future. Amen. This song we are going to sing with action. Are you ready? 1, 2, 3, 4. Love Jesus first, others always next. Very important one. Enter this in your heart. Love Jesus first, others always next. Very important one. Enter this in your heart. So love Jesus, love Jesus, love Jesus first. So love Jesus, love Jesus, love Jesus first. Again, love Jesus first. Others always next. Very important one. Enter this in your heart. Hey, love Jesus first. Others always next. Very important one. Enter this in your heart. So love Jesus, love Jesus, love Jesus first. So love Jesus, love Jesus, love Jesus first. Are you ready for the last time? We are going to sing with action. Yeah. Don't sit and sing this song. You need to get up. You need to get up. Rise up and sing with action. Love Jesus first. Ready? 1, 2, 3, 4. Love Jesus first. Others always next. Very important one. Enter this in your heart. Love Jesus first.
others always next. Very important one. Enter this in your heart. So love Jesus, love Jesus, love Jesus first. So love Jesus, love Jesus, love Jesus first. We're going to change the scale and sing the song for the last time. 1, 2, 3, 4. Love Jesus first. Others always next. Very important one. Enter this in your heart again. Love Jesus first. Others always next. Very important one. Enter this in your heart. So love Jesus, love Jesus, love Jesus first. So love Jesus, love Jesus, love Jesus first. Hey, you did very well. Wonderful. Good, good. Wonderful, wonderful singing. Good action. Great. Children, I think you are very much blessed by the messages and the songs and the scriptures and the Bible reading that you are getting every day. This song is the last song that we are going to sing on today. This talks about love again. Love is the greatest thing. Love, the supreme love that God has given to us, is the greatest thing in this world. Nothing can be compared with that, right? This song, it's a beautiful song. We would like to sing for you now. Love is the greatest thing. Oh yeah. Love is the only thing. Love is the greatest thing. So let's sing about love. Love is the greatest thing. Love is the only thing. Love is the greatest thing. So let's sing about love. In Bethlehem's manger bed, God gave His Son to share. Ain't old man everywhere. So let's sing about love. In Bethlehem's manger bed, God gave His Son to share. Ain't old man everywhere. So let's sing about love. Love is the greatest thing. Love is the only thing. Love is the greatest thing. So let's sing about love. Love is the greatest thing. Love is the only thing. Love is the greatest thing. So let's sing about love. God's love for sinful man gave Jesus as your friend. Rich blessings He will send. So let's sing about love. God's love for sinful men gave Jesus as your friend. Rich blessings He will send. So let's sing about love. Love is the greatest thing. Oh yeah. Love is the only thing. Love is the greatest thing. So let's sing about love. So let's sing about love. So let's sing about love. Hallelujah. Hallelujah. Love is the greatest thing in the world. Enjoy God's love every day, every morning, 24/7. God bless you, dear children. Bye-bye. Beloved little children, it is such a joy and a great privilege for me again to meet you with the theme of this VBS by the TDCM, Children Mission, Tirunelveli District Children Mission, Love, L-O-V-E. See, I'm going to talk about the supreme love, the love that has come down from heaven, leaving all the glory to come and stay with us and went to the cross, died and resurrected on the third day, and is dwelling among us right now. So, little children, you may be thinking that, do God really love me? I'm going away from Him. I'm going away from the Lord. But is God really loving me? You may be asking this question. I want to talk about you this morning, this afternoon, whatever it is, whatever the time that you are seeing this. God loves every little children. Don't ever forget this. You may be going away from the Lord, going astray from the Lord. But I want to tell you that God loves you. If you go and look unto Him and say that, Lord, I am a sinner. I am going away from you. I know that I am doing wrong things. I am not obeying my parents. I am not obeying my teachers. I am not obeying the elders. I know myself. But do you really love me, Lord? If you ask Him, the Lord will definitely say and embrace you and say, my dear little children, my dear little girl, my dear little daughter, my dear little son, I love you so much. The theme
his love for this TDCM VBS Virtual Bible Study. They have taken a beautiful passage from the Bible as their topic, as their key verse. Can you turn with me to 1 Corinthians chapter 3, the last verse, 13. It says, and so faith, hope, love, abide these three. But the greatest of these is love. I repeat, the greatest of these is love. You may have faith, you may have hope, but the love is the greatest thing. God so loved the world that he gave his only begotten Son, and whosoever believeth in him shall never perish. It is written in John 3:16. My dear children, I want to explain this with a beautiful little story which you may be liking it, and you may know the love of the father to a daughter, or a grandfather to a granddaughter, but above all, the love of God who has a lot for you and me. Right. Her name is Rosie. She is in the 4th standard. She has no father, no mother. She is a total orphan. But her grandpa was taking care of her, and he was a very poor gardener in a big garden, and his boss is very, very strict man, even though he wanted to live in this world only for the sake of his granddaughter Rosie, who is studying in the 4th standard. He always tells that I love my granddaughter so much, so I am living only because of her. He was telling all the time. And also the granddaughter loves her grandpa, Tata, very much. Days passed by, and one day the grandpa was thinking that next week is the birthday of the little granddaughter. He thought, let me go and ask my boss. I know he's strict, but still, let me go and ask him that whether he can give me a rose pot, and I can go and present my granddaughter on her birthday. That was his ambition, and he went there and asked the boss with trembling, and he said, okay, you can take a beautiful rose pot for your granddaughter as her birthday gift, but I will deduct your salary from hereafter. He said, okay, that's fine. I love my granddaughter, and so I wanted to give a wonderful gift to my granddaughter because I love her so much. The day came, and in the morning, and the grandpa went to her and said, granddaughter, my dear little Rosie, I love you so much. This is the birthday gift for you. She was really excited, overwhelmed with joy. She was jumping with joy, and she was flabbergasted, and she said, Tata, how much you love me. Thank you so much. I love these beautiful roses in the rose plant. Every morning she gets up early in the morning. After finishing her daily routine, he went always to the grandpa and said, Tata, grandpa, I want to go to school. Before that, you should bless me with a cross. She will always pick up a beautiful rose and give it to Tata, and he will in turn put her on her head and bless her every day. One day early morning, she woke up early in the morning, did all her morning duties, and she was about to go to the school, and she was screaming, Tata, where are you? Grandpa, where are you? He said, I'm here only. Okay. She said, bless me, and I'm going to school early today. You know what she did? Early in the morning, she took bath and took a beautiful big rose which was blossomed that day, and she took her and put her hairpin on the head, and she was so happy that I'm going to boast in the class today. But you know what the Tata did is, he just asked her one question. My dear, beloved, darling Rosie, I want to ask you one question. I want to ask you one thing. Can you give me that? Okay, tell me, Tata, I'm in a hurry. Please tell me. Immediately Tata said, can you give the rose which is on your head? She was really shocked.
She never thought that this would happen. She was screaming and said, Tata, why are you asking today? I'm going to boast in the class that I have a big rose and nobody else has it in the classroom. So he said, can you give that rose to me? She took the rose from her head and she gave only one petal to Tata. And Tata, after having received that petal, and said, my dear granddaughter, and loving daughter, Rosie, how I loved you, no? How I loved. Even my boss was screaming at me, but even then, I took that rose spot for you on your birthday. You know why? I loved you so much. But you're not able to give the full rose to me, one rose one day. You're giving one petal. She gave the another petal. Likewise, he was talking so many things. Your father and mother deserted you, left you from this world, and I was taking you as my own possession and living only for you, but you're giving only 3 petals or 4 petals. She gave another petal. Suddenly she saw that the stalk was there. The stem was only with her hands. All the petals are with Tata. She cried and told the Tata, why are you doing like this, Tata? Why did you do this? Tata told, my dear granddaughter, beloved, darling granddaughter Rosie, I am not going to have it on my head. I want to bless you with a beautiful rose as I do every day in the morning with a cross on your head. To bless you only I asked you, but you did it earlier. So I wanted to bless you. That's why I asked this rose. She was screaming. She couldn't do anything because only the stalk, the stem was with her and all the petals are with Tata, the grandpa. My dear beloved little children, God loved you so much and He's asking only one thing. He is asking your full heart, not the small room of little sin, not the room of pride. He is asking the total heart to be given to Him because He is the one who created you. He is the one who loved you so much. He is the one who is with you all the time. He is the one who is leading you 24/7 in your studies and in your home and in your classrooms. He is asking only your heart, your life to Him fully, and He will go to bless your life. Are you able to give that to Him fully? Or like this Rosie, giving a little bit. A day will come and you can't do anything, and the day will come and you will cry, but nothing will happen. My dear little children, loving children, I just want to ask you only this. The Lord gave His own Son for you to be loved always. Will you give your love? Will you give your life to Him? He's going to bless you right now. Shall we close our eyes in prayer? God so loved the world that He gave His begotten Son, only begotten Son, because He is the supreme love who is loving you all the time. Shall we close our eyes and look at the prayer? Lord, our Heavenly Father, we come into your presence with thanksgiving. Lord, I commit this beautiful little children in your hands, O Master. Let them learn the supreme love, the love that is the greatest thing in the world. That is you, Lord, Jesus Christ. Let them give their lives fully to you, Lord, so that they will be a great blessing in the future. We know that, Lord, these little children are going to be the leaders of the society, leaders of the church in the days to come. If they give their whole life, their full life, their heart to you, Lord, right now, they're going to be blessed in a mighty way, and the whole world is going to be reached because of your supreme love which is in their hearts. Protect them, Lord, preserve them, provide them with a heavenly knowledge, and let them learn your Bible in a correct way, and let them pray to you every day, and let them be a witness for your glory. We just want to thank the TDC and the Children Mission who are taking so many pains, so many steps for the children to grow up in the Christian life, Lord. Let them go to your presence every day, read the Bible, obey God's word, witness for your glory right from this day. Bless these children. In Jesus' precious name, I pray. Amen and amen. Loving children,
God loves you so much. Jesus loves you so much. God bless you. Be blessed. Have a wonderful day. God bless you. This is from Victor Uncle and Kirma Auntie. Bye-bye. பாலியர் சங்கம் பாலியர் சங்கம் டிங் டாங் டிங் டிங் டாங் டிங். இப்ப அடுத்து நீங்க ரொம்ப 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 ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க என்னது சாப்பாடா ஸ்கிட்டு பார்க்கலாமா? பாருங்க, அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். என்ன வாழ்க்கை இது? காலையில விடியுது, சாயங்காலம் பொழுது போய் என்ன செய்ய ஒரே போர் அடிக்குது. ஏதாவது வித்தியாசமா செய்யலாம், என்ன செய்ய நிம்மதியே இல்லை, சந்தோஷம் இல்லை. இந்த அப்பா வேற அடிக்கடி போட்டு கடின்னு கடிக்க என்ன பண்ணலாம்? டேய், என்ன புலம்பிட்டு கிடக்க? அப்பா சொல்றத கொஞ்சம் கேளுடா. அப்பா என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்களா? டெய்லி சொல்றதுதானே, சொல்லுங்க. ரெக்கார்ட் பண்ணி அப்படி வச்சிட்டீங்கன்னா நான் அப்பப்ப கேட்டுக்கிட்டேன். டேய், உன் நல்லதுக்கு தானடா சொல்றேன். ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போடா. படிச்சு இல்ல படிச்ச நீ நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கணுங்கிற என்ன வேணாமாடா? நான் ஏதோ ஒரு வேலை செய்யாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்ன 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 வேலை செய்யற? காலையில என்ன வேலை செஞ்சேன் தெரியுமா? எந்திரிச்சேன், பல்லு விளக்குனேன், காபி குடிச்சேன், சாப்பிட்டேன். இத்தனை வேலை பார்த்திருக்கேன். இனி என்ன வேலை பண்ணணும்? ஏன் அது மட்டும் இல்லாம பேஸ்புக்க பார்த்தேன், வாட்ஸ்அப்ப பார்த்தேன், அதையும் சேர்த்து சொல்லேன். ஆமா, மறந்தே போயிட்டேன். சும்மா இருடா. நைட்டு பூரா அதான் பண்ணேன். டேய், இதாடா வாழ்க்கையில முன்னேறதுக்கு வழி. எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்பா உன்னை படிக்க வச்சேன்டா. நீ நல்ல வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிச்சா எவ்வளவு சந்தோஷம். அதை நினைச்சு பாக்கியாடா? நானே சந்தோஷம் இல்லாம தானே சுத்திட்டு இருக்கேன். தோளுக்கு மேல வளர்ந்தா தோழன்னு சொல்லுவாங்க. ஆமா, தோல். நீ என் தலைக்கு மேல வளர்ந்துட்ட. ரோட்ல நடந்தன்னா அவன் அப்பனா நீ அப்பனான்னு சொல்லி என்ன எல்லாரும் கேவலமா கேட்காங்க. அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கியே, வாழ்க்கையில முன்னேறணுங்கிற என்ன வேணும்டா? பாருங்க, நீங்க பைபிள் ஒழுங்கா படிக்கலன்னு நினைக்கிறேன். பைபிள் என்ன சொல்லிருக்கு? நீதிமான் பனைய போல செழிப்பான். அது எனக்கு. ஆமா ஆமா, உங்களுக்கு ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம்? எலும்புரிக்கி பொறாமை ஒரு எலும்புரிக்கி. தேஞ்சிக்கிட்டே போறீங்களா? எமல பொறாம பட்டு. எனக்கு அப்ப பொறாம, நீ நீதிமான. என்னதான் செய்யன்னு தெரியல. எனக்கும் அதானே தெரியல. டேய், அப்பா சொல்றத கேளுடா. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், கேளு. ரத்தம் வருது, போயிட்டு வரேன். இந்த காலத்து பிள்ளைகளை என்னதான் செய்ய? எவ்வளவுதான் சொன்னாலும் இந்த அப்பா அம்மா சொல்றதுக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க. இவங்களை கடவுள் தான் திருத்தணும், வேற என்ன? என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கை, சந்தோஷம் இல்லை. நான் ஏதோ வேலை செய்யாத மாதிரி எங்க அப்பா பேசுறேன். வேலைக்கு போனா அங்க சந்தோஷம் இருக்கா? கள்ளக்கணக்கு எழுத சொல்றான், பொய் சொல்ல சொல்றான். எத்தனை கம்பெனி ஏறி இறங்கிட்டேன். இது என்னது புதுசா ஒண்ணு கிடக்கு. இந்த ஊரு சரியே தனிமையா அப்படியே நிம்மதியா ஒரு காட்டுல இருந்தானா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம காட்டுக்கு எங்க போக, எந்த காட்டுக்கு போக? சரி, நமக்கு இந்த மரம், காடு, எப்படி நடுக்காட்டுக்குள்ள இருந்த? இதுல ஏதோ ஒரு சக்தி இருக்கா? ஆஹா, என்ன அழகா இருக்கு. என்ன இதமான காத்து, நிம்மதியா இருக்கு. சரி, வீட்டுக்கு போனாலும் நல்லா இருக்குன்னா வீட்டுக்கு வந்துட்டேன். இதை விடக்கூடாது. இதுல இவ்வளவு சக்தி இருக்கும் பொழுது இதை நம்ம மட்டும் அனுபவிக்க கூடாது, நம்ம நண்பர்களுக்கும் சொல்லுவோம். 2 பயகள் இருக்காங்க, நம்மள மாதிரிதான் ஊரை சுத்தி சுத்தி நிம்மதி இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு சந்தோஷத்துக்கு வழியை காட்டிடுவோம். எல்லாம் என்ன, எங்க இருக்க? வீட்டுல தானா? திட்டு வாங்கிட்டு இருக்கியா கப்பட்ட? பாரு, சந்தோஷமா இருக்கும்படியான ஒரு வழி வச்சிருக்கேன். ஆமா, நம்ம நண்பர் இருக்கலாமே, குமாரையும் சொல்லிட்டு 2 பேரும் நேரம் என்ன பார்க்க வாங்க. சந்தோஷமா இருக்கலாம். வாங்க வாங்க.
ரைட். நண்பர்கள் வருவாங்க, அவங்களுக்கும் இந்த சந்தோஷமான செய்தியை சொல்லி எல்லா இடமும் கூட்டி போய் காட்டணும். மாட்டு ஆமா, எதுக்கு அவ்வளவு அவசரமா நம்மள கூப்பிட்டுட்டா தெரியலப்பா. பாரு, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப அவனுக்கு வீட்டுல திட்டு வாங்கி போர் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவன் பேச்சுதான் நமக்கு தெரியுமே. இப்படி அவசரமா ஏதாவது சொன்னா தான் வருவாங்க அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டுருப்பான் போல இருக்கு. இல்லையப்பா, என்ன செய்யலாம்? போன் வேண்டாமா? நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், நீ போன் அடிச்சு என்னை எழுப்பிட்டேன். நான் அப்படியே ஆன்லைன்ல தான் இருந்தேன். ஆன்லைன்ல இருந்தா எங்க அப்பா திட்டிட்டு இருந்தாரு, அதுல ஆஃப்ல விட்டு வந்திருக்கேன். திரும்பி போய் வாங்கணுமா? அது வீட்டுக்கு மறுபடியும் போனா ஏன்டா அவருக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்க? திட்டுற வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்க பாரு. அப்பா நான் திட்ட தாண்ட செய்வாங்க, அதை நம்ம கேட்டுட்டே இருக்கணும்டா. சரி, அவன் எதுக்கோ கூப்பிட்டுருக்கான்ப்பா. ஒரு வேலை சொன்னாங்க, பார்ட்டி எதுவும் வைப்பேன்னு சொன்னான். அன்னைக்கு போன வரமே அவன் துட்டு கையில கிடையாடா, மிஞ்சி போனா 50 ரூபா வச்சிருப்பான். அதையே கிட்டத்தட்ட 10 நாளா அப்படியே வச்சு காமிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் எங்க ரூபா இருக்கு? சரி, நான் அந்த இங்க நீங்க நிக்கணும். நிக்கிறானா? ஆமா போய் பாப்போம். போனா இங்க இன்னும் காணாம. எக்கடா சீக்கிரம் வர தெரியாதா? அப்படியே இருக்கிய. நல்லா இருக்கிறான். எதுக்கு ரொம்ப அவசரமா கூப்பிட்டேன்? பாரு, வேலையெல்லாம் பாதியில விட்டு வந்திருக்கோம். சீக்கிரம் போகணும்டா. என்ன விஷயம்? கடைக்கு கூட்டு போறியா? என்ன வேலை? அது என்ன வேலை அவன்கிட்ட சொல்றப்பா. சிரிக்காதப்பா. எனக்கு தெரியும். எதுக்கு அப்படி? நம்ம 3 பேரும் எப்படி? சரி, இந்த ஊரு ரொம்ப போர் அடிச்சு போச்சுல? ஆமா, சந்தோஷமா எங்கேயும் போகணுமா? எனக்கு லண்டன் போகணும்னு ஆசையா இருக்கு. அதுக்காக லண்டன் போகணும். என்னப்பா நீ பேசிட்டு இருக்க? லண்டன் போகணுமா? கண்ணை மூடு, 2 பேரும் கண்ணை மூடு. எனக்கு பாரு, கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுதான். லண்டன் தான் கூட்டு போன. பக்கத்துல இருக்கிற குண்டனை கேட்கலப்பா. நீ அவனை கூட்டு காட்டிட்டு இருக்காத. பாரு, நேரா போறோம், வெள்ளக்காரன் இருக்கிற லண்டன்ல போய் நிக்க போறோம். நீங்க பாரு, படிக்கிற காலத்துல இருந்து ஒரு மாதிரி பாருங்க, புதுசா திங்க் பண்றேன்னு அத்தனையும் ஃபெயிலியர் ஆனேன். பாரு, முதல்ல கண்ணை மூடுங்கள. ஏன் கண்ணலடா, உன் கண்ணை மூடுங்களா? சரி, முடியாச்சுப்பா. லண்டன். என்னப்பா நீ என்னதுப்பா சொல்லுப்பா. எழுதிட்டு இருக்கானா? எங்க கண்ணை திறக்கணுமா? திறந்து பாருடா. எத்தனை வெள்ளக்காரங்க போறாங்க பாரு. அங்க பாரு, அடுக்குமாடி பஸ் எல்லாம் போகுது பாரு. அங்கெல்லாம் நின்னுகிட்டு இருந்தேன். லண்டன் எப்படி? போட்டாடா. செல்ஃபி எடு. பாஸ்போர்ட் கிடையாது, விசா கிடையாது, ஃபிளைட் கிடையாதுடா. என்ன செஞ்ச? உண்மையா லண்டன் தான? பின்னாடி இருக்கல வரட்டும். கிளைமேட்டே மாறிட்டடா. ஐயோ. மலையில வரதுறோம். பாத்தியா? ஆமா, எப்படி ஊருக்கு போவேன்? நான் தான் கூட்டு போவேன். எல்லாமே என் கையில தான் இருக்கு. எப்படி போனீங்க? லண்டன் வந்தாச்சா? உனக்கு எங்க வரணும்? எங்க போனோம்? ஊருக்கு போயிட்டோம். எதுக்கு திரும்ப ஊருக்கு போகணும்? போக முடியுமா பாப்பாரி? ஊருக்கு சேர்ந்தவங்க அப்பதான் போக முடியும். ஊருக்கு நம்ம ஊரு எப்படி எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. லண்டனே பாத்துட்டு இருந்தோம் பாத்தியா? இம்முனியோண்டு இதுல என்னடா வச்சிருக்கிற? அதுல கீழே கிடந்து கிடைச்சிச்சு. சரி, உனக்கு எங்க போகணும்னு சொல்லு. எனக்கு ரொம்ப ஆசை, கடற்கரையில போய் அப்படி ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கேன். கடற்கரை வாங்க, கடற்கரை. என்ன காத்தடிக்குது? மண்ணை பாருடா, எவ்வளவு சுத்தமான மண்ணா இருக்கு. வெள்ளேன்னு இருக்கு மண்ணு. கப்பலு, போட்டு, என்ன காத்துடா. ஆமா, இது என்ன கடற்கரை அதே தெரியல எனக்கு. ஏதோ ஃபாரின் கடைக்கார மாதிரி தான் இருக்குடா. நம்ம ஒரு கடைக்காரனா அழுக்காலா இருக்கும். சரி பாப்போம். வானத்துக்கு போகணும். அந்த மேகத்துல நடக்கணும். சரி, கண்ணு மூடி போவோம். மேகம். பயமா இருக்குடா. கீழே விழுந்துட மாட்டோமே. அப்படி மேகண்டா, தலை தட்டுற மாதிரி இருக்குடா.
நல்ல வேலை மேகம்னு சொன்னேன், சூரியன் சொல்லாம விட்டீங்க. தந்தூரி சிக்கன் மாதிரி ஆயிருப்போம். கீழே வருமா? சேர்ந்தது இன்னைக்கு தாண்டா இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிப்பா, நான் போயிடுறேன்பா. அடிக்கடி மீட் பண்ணுவோம். அடிக்கடி கூப்பிடுறேன். எல்லாத்தையும் சொல்லாத, நம்ம மட்டும் அனுபவிச்சுக்கிடணும். எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்தாச்சு, சந்தோஷம் தான் இல்ல. பாலைவனத்துக்கு போகணும்னு நினைச்சா போயிட்டு வந்தேன். ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போயிட்டு வந்தாச்சு, எல்லாரும் போயிட்டு வந்தேன். ஆனா போன நேரம் மனதுக்கு சந்தோஷமா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா நிலையான சந்தோஷம் எது? எப்பவுமே சந்தோஷமா இருப்பது எது? ஐயா ஐயா, உடம்பு சரியில்லையா? உங்களை பார்க்க ரொம்ப டயர்டா தெரியுறீங்க, ரொம்ப வீக்கா இருக்கீங்க, சாப்பிட்டுருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு 2-3 நாளா சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, ரொம்ப வீக்கா இருக்கீங்க. உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்யணுமே. காசு வேற நம்மகிட்ட ரொம்ப இருக்காது, 50 ரூபா தான் இருக்கு. ஐயா, நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன், நீங்க இங்கே நில்லுங்க. என்ன, நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். ஐயா ஐயா ஐயா, சாப்பாடு சாப்பிடுங்க. சாப்பிடு ஐயா, சாப்பிட்டு சார். பாவம் மனுஷன், சாப்பிடாம இவ்வளவு கஷ்டத்துல இருக்காரு. சாப்பாடை பார்த்தோன்னு அவட முகத்துல எவ்வளவு சந்தோஷம். அவட முகத்தை பார்க்கும்போது எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் செஞ்ச காரியம் சந்தோஷத்தை தந்த மாதிரி இருக்கு. சாப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ஐயா ஐயா, நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. ஐயா சாப்பிட்டீங்களா? ஐயா, சாப்பிட்ட ஐயா. நல்லா இருந்துச்சா? ஐயா, திருப்தியா இருக்கியா? ஐயா, 3 நாளா சாப்பிடல ஐயா. ஆமா ஐயா, நீங்க தந்த சாப்பாடு சாப்பிட்டோன்னே நல்ல பலனா இருக்கியா. உண்மையில உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையில நான் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம ரொம்ப சோர்ந்து போய் இருந்தேன். ஆனா உங்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் செய்த காரியம் எனக்கு சந்தோஷத்தை தந்திருக்கு. ஐயா, நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. உண்மையில நீங்க நல்லா சோமாயிட்டீங்களா? சரி சரி சரியா, வாங்க. சந்தோஷத்தை கண்டுபிடிச்சிட்டு, எது சந்தோஷம்? இல்லாதவனுக்கு கொடுக்கணும், தேவைப்பட்டவனுக்கு உதவி செய்யணும், இதுதான் சந்தோஷம். உலகத்தை சுத்துறது, வேண்டிய இடத்துக்கு போறதெல்லாம் ஆடம்பரம், அது சந்தோஷமே இல்லை. இது எனக்கு வேண்டாம். இனி நான் நல்லது செய்வேன், எல்லாருக்கும் தேவையானதை கொடுத்து உதவி செய்வேன், இதுதான் எனக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷம் தான் எனக்கு வேணும். ஸ்கிட் பார்த்து என்ஜாய் பண்ணுங்களா? சூப்பரா இருந்துச்சுல? ஆமா. இப்போ அடுத்து நம்ம தொடர்கதை பார்க்க போறோம். இந்த தொடர்கதை சொல்றதுக்கு நம்முடைய அருள் தங்கராஜனே வராங்க. அண்ணனை ஒரு கிளாப் பண்ணி வரவேற்கலாமா? என்ன கிளாப்பா? பட்டாஸ் கிளாப். அன்பான தம்பி தங்கைகளே, பாலியல் சங்கத்தின் சார்பிலே நமக்கு இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த அருமையான பிபிஎஸ் வகுப்புல நம்ம உற்சாகமா நீங்க பங்கு பெற்றுக் கொண்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். குறிப்பா தொடர்கதை நேரத்துக்கு உங்களை மிகுந்த அன்போடு நான் வரவேற்கின்றேன். ஒவ்வொரு நாளும் தொடர்கதையை நீங்கள் கேளுங்கள், இறுதியிலே கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். அது எங்கே நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்ற விவரம் வரும், அதை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். நிச்சயம் நமக்கு பெரிய ஆசீர்வாதமான காரியங்கள் நமக்கு உண்டு என்பதை உங்கள் மிகுந்த அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பவும் நாம் கண்களை மூடி இந்த தொடர்கதைக்காக ஒரு சிறு ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த விடுமுறை நாட்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவர், எங்களோடு கூட நீர் வேத வசனங்களின் அடிப்படைகளை இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர். நன்றி அப்பா. இப்பொழுது நாங்கள் கேட்க போகின்ற அருமையான ஒரு பக்தருடைய வாழ்க்கை வரலாறு,
அதனுடைய பிள்ளைகளுக்கு எங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கட்டும். நீர் எங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளுக்கு புரியவண்ணமாய் அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்றைக்கு அந்த சிறுவன் வேகமா ஓடி வந்தான். அம்மா, ஒரு வார சம்பளம் இங்க பாருங்க. தன்னுடைய அம்மாவின் மடியில அதை வைத்தான். மிகுந்த அன்போடும் பாசத்தோடு அம்மா அதை எடுத்து பார்த்தாங்க. தன்னுடைய மகன் அப்படி பார்த்தாங்க. டேய், இந்த வயசுல நீ வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துட்டடா, என்ன பண்றது? படிக்க வேண்டிய வயசு. அவனுக்கு வயசு என்ன தெரியுமா? 10 வயசு தான் ஆச்சு. அந்த பையன் 9 வயசுல பாத்தீங்கன்னா 2 நாள்ல சண்டே ஸ்கூல்ல 119ஆம் சங்கீதத்தை அழகா மனப்பாடம் பண்ணி 2 நாள்ல படிச்சு ஞாயிற்றுக்கிழமை சொன்னோன்னு இந்த சண்டே கிளாஸ் டீச்சர் அசந்துட்டாங்க. மற்ற பிள்ளைங்க கூட தப்பு விட்டாங்க. ஆனா இவன் அப்படி பெர்ஃபெக்டா கரெக்டா ஒரு மிஸ்டேக் இல்லாம சொன்னா பாருங்க, அவனுக்கு சூப்பரா பரிசு கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு படிப்புல ஆர்வம் உள்ள ஒரு பையன்தான். ஆனா தனது 10வது வயசுல வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு ஒரு மில்லுல வேலை பார்த்தான். இந்த முதல் சம்பளத்தை அப்படி கொண்டு வந்து கொடுத்த உடனே தான் அம்மாவுக்கு சந்தோஷம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என் பிள்ளை படிக்க முடியலையே. அவன் நினைச்சான், சரி தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு இந்த பணம் நமக்கு தேவைப்படுது, குடும்பத்தில் உள்ள வறுமை எல்லாம் நீங்கிறதுக்கு இது ஒரு சின்ன நம்முடைய உழைப்பு கொஞ்சம் ஒரு ஆதாரமா இருக்கட்டுமேன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க, மகனே இந்த பணம் நீ வச்சுக்கிய, உனக்கு ஏதாவது தேவைன்னா வாங்கிடுதியா? அம்மா எனக்கா? ஆமா உனக்கு தான், நீ என்ன வேணும் நான் வாங்குறேன் ஆசைப்படுறேன். அவனுக்கு கண்ணீர் வந்துச்சு. அம்மா நான் லத்தீன் மொழியை படிக்கணும்னு ஆசைப்படுதேன், அதனால எனக்கு அந்த கிராமர் புக்கு வேணும், அதனால இந்த பணத்தை வச்சு கொஞ்சம் வாங்கிடட்டாமா? அம்மாவுக்கு சந்தோஷம் கொடுத்தாங்க. ஆமா, இவன் தான் யார்? இந்த சிறுவன் சின்ன வயதிலே புத்தி கூர்மை, படிப்பதிலே ஆர்வம், ஆனால் படிக்க முடியட்டாலும் பரவாயில்ல, மில்லுல வேலை பார்த்து கொண்டு காலையில 6 மணில இருந்து நைட்டு 8 மணி வரை வேலை. அதையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த பிறகும் நைட்ல மிட் நைட் வரைக்கும் பாட புத்தகங்களை படிச்சு அப்படியே தன்னுடைய வேலையின் நடுவிலும் படிச்சுட்டே இருக்கிறான். தானே இப்போ அப்படியே பெரிய பையனாயிட்டான். டேவிட் லிவிங்ஸ்டன். அவங்க அப்பா ரொம்ப கண்டிப்பானவர், நல்ல ஒழுக்கம். அவரும் ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர். அவர் தேயிலை வியாபாரம் பண்ணுவார். அப்படியே அது கூட டிராக்ஸ் தான் கொடுப்பார், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி. இன்னொரு பக்கம் சண்டே ஸ்கூல்ல அவர் ஒரு கிளாஸ் நடத்துவார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான அப்பா தான் அவங்க அப்பா, நீல் லிவிங்ஸ்டன். நைட்ல குறிப்பிட்ட நேரத்தில் கதவு பூட்டிடுவார். ஒரு நாள் கதவு பூட்டிட்டார். டேவிட் லிவிங்ஸ்டன் வர்றதுக்கு லேட் ஆயிட்டு பாத்தீங்கன்னா கதவு பூட்டி இருக்கு. கதவை தட்டல, சத்தம் கொடுக்கல, வெளியே உட்கார்ந்திருந்தார். காலையில அம்மா கதவை திறந்து பார்த்தா விடிய விடிய வெளியே உட்கார்ந்திருந்தார் டேவிட் லிவிங்ஸ்டன். பாத்தீங்களா எவ்வளவு பொறுமை தெரியுமா? ரொம்ப அன்பான ஒரு அருமையான அண்ணன். 20 வயசு ஆயிட்டு இப்போ அந்த அண்ணனுக்கு. டேவிட் லிவிங்ஸ்டன் அந்த அண்ணன் ரொம்ப அன்பு. ஏன் தெரியுமா? சின்ன வயசுல வேத வசனங்களை படிச்சதுனால ஆண்டவர் மேல உள்ள அன்பு, அந்த அன்பை எல்லாத்தையும் காட்டினாங்க. அப்பாட்ட காட்டினாங்க, அம்மாட்ட காட்டினாங்க, கூட பிறந்தவங்கிட்ட காட்டினாங்க, தன்னோடு கூட வேலை செய்யணும் அந்த அண்ணன் காட்டினாங்க. 20வது வயதிலே மெய் விளக்கியலும் எதிர்கால வாழ்வும், எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ட்ரூத் அண்ட் ஃபியூச்சர் லைஃப் அப்படிங்கிற ஒரு புக்கை படிக்கும்போது ஏசப்பட்டத்தை அப்படியே ஒப்பு கொடுத்துட்டாங்க. அதுல இருந்த அந்த அண்ணன் ரட்சிப்பின் அனுபவத்தோடு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. டேவிட் லிவிங்ஸ்டன் அண்ணன் பாத்தீங்களா 20 வயசுல, சின்ன வயசுலயே வேதவசனங்கள் படி வாழ்ந்ததுனால 20வது வயதுல அந்த புக்கை படிச்ச உடனே அந்த ரட்சிப்போடு அனுபவத்தோடு அந்த அண்ணன் வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு நாள் அப்படியே ஒரு சர்ச்சில் பாத்தீங்கன்னா ஒரு துண்டு பிரதிகள் மாதிரி கொடுத்தாங்க. அதை வாங்கி பார்த்தா சீன தேசத்துக்கு, சீன தேசம் ஞாபகம் இருக்கா? மறக்க மாட்டோம் நம்ம, கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லி செய்வோம். அப்ப அந்த தேசத்துல முன்னாடி பாத்தீங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும்ட்டு அதுல அழைப்பு கொடுத்திருந்தாங்க. ஆண்டவர்கிட்ட தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் அண்ணன் நல்லா ஒரு பக்கம் படிச்சுட்டே இருந்தாங்களா, நிறைய படிப்புலாம் படிச்சுட்டு இருக்காங்களா. அந்த அண்ணன் சொன்னாங்க, இறைவா நான் சீன தேசத்துக்கு நான் ஒரு மிஷினரியா வரப்போறேன், என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஆமா, அதுல சில அங்க உள்ள மிஷன் அமைப்போட போய் பேசும்போது சொன்னாங்க, சீன தேசத்துக்கு போனோம்னா நமக்கு கொஞ்சம் மெடிக்கல், அதாவது மெடிசன், யார் என்னென்ன வியாதிக்கு என்ன மெடிசன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் அந்த சம்பந்தமான மருத்துவத்துறையை கொஞ்சம் படிச்சிருக்கணும். அழகா படிச்சாங்க. 2 வருஷம் கிளாஸ்கோ அப்படிங்கிற பட்டணத்துல போய் 2 வருஷம் அந்த மருத்துவத்துறையை படிச்சுட்டு இருந்தாங்க. படிச்சு முடிச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா சீன தேசத்துக்கு போக முடியல, அங்க லாக் பண்ணிட்டாங்க. என்ன
வெள்ளைக்காரங்க யாரும் இங்க வரக்கூடாது. ஏன்னா அங்க உள்நாட்டு போர் நடந்துட்டு இருந்துச்சு. என்ன செய்ய, இன்னும் ஊழியத்து போன்னு நினைச்சமே, என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த அண்ணன், சரி கடவுள் திட்டம் நடக்கட்டும். அப்புறம் பக்கத்துல சின்ன சின்ன ஊர்ல எல்லாம் போய், பக்கத்து கிராமங்கள் எல்லாம் போய் அழகா ஊழியன்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க. ரொம்ப வேடிக்கை. இந்த அண்ணன் முத ஒரு ஊர்ல போய் அழகா மேடையில ஏறி அப்படி அந்த முன்ன சர்ச்சு அந்த பிரசங்கம் பண்ற இடத்துல போய் நின்றுக்கிட்டு அப்படி பைபிளை திறந்து ஒரு வசனத்தை வாசித்தாங்க. அப்படி ஏறிட்டு பார்த்தாங்க, அவ்வளவுதான், எல்லாம் மறந்து போச்சு. முகமெல்லாம் வேர்த்து கொட்டிச்சு. இப்ப நமக்கு அப்படி சில நேரங்களில் மறந்துடும்ல. ஆமா, இங்க வச்சு நல்ல வீடியோலாம் படிச்சிருப்போம், எக்ஸாம் ஹாலில் போனோடனே மறந்துடும், சாரை பார்த்தோன்னே டீச்சரை பார்த்தோன்னே மறந்துடும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா. அதே மாதிரி சில பார்த்தீங்கன்னா திருவசனம் அப்பதான் ஸ்பாட்ல படிச்சிருப்பாங்க, நல்லா படிச்ச மாதிரி இருக்கும், அங்க போய் மறந்துடும். அதே மாதிரிதான் இந்த அண்ணன் அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஐயோ, நான் சீன தேசத்துக்கு போய் நல்லா ஊழியன்னு ஆசைப்படுறேன், ஆனா எனக்கு பிரசங்கம் வர மாட்டேங்குதே. இறைவா, நான் நல்ல ஆண்டவரே உங்க வார்த்தையை சொல்லணும். சரிங்களா, நல்ல படிப்பு அறிவாளி தான், அவங்க பிரசங்கம் பண்றதுக்கு ரொம்ப பயந்துட்டாங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திடீர்னு ஒரு நாள் அந்த அவங்க ஊருக்கு ஒரு அருமையான ஐயா வந்திருந்தாங்க, மிஷினரி ஐயா. ஆப்பிரிக்காவில, சவுத் ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்காவில ஊழியர் செய்யற ஒரு அருமையான ஐயா ராபர்ட் மஃபட் வந்திருந்தாங்க. அவங்க அந்த சர்ச்சில் பேசினாங்க. தென் ஆப்பிரிக்கா மக்கள் அவர்கள் ஒன்றுமே அறியாதவர்கள், இருளில் இருக்கும் ஜனங்களை போன்று, அவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள் இல்லை, அவர்கள் நம்பிக்கையற்றவர்கள், கடவுளை அறியாதவர்கள், அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய வேண்டுமே, யார் வருவது? ஆஹா, சீன தேசத்துக்கு ஒருவேளை அங்க உள்நாட்டு போர், இதுக்காக தான் ஒருவேளை ஆண்டவர் நம்மளை தடுத்து வச்சிருப்பாரோ. ஆண்டவரே, நான் தென்னாப்பிரிக்காவுக்கு போகலாம்னு நினைக்கிறேன், உங்க விருப்பம் எப்படிப்பா? தென்னாப்பிரிக்கா போறதுக்கு அண்ணன் விருப்பப்பட்டாங்க. அந்த சங்கத்தோட தொடர்பு கொண்டாங்க. அதில் அவங்க சொன்னாங்க, ரொம்ப மகிழ்ச்சி, நிறைய பேர் வர அங்க விருப்பமே பண்ண மாட்டாங்க, இது பயங்கரமான இடம், ஆபத்தான இடம், ஆனா நீங்க வந்துட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, வாங்க கமான். ஆனா நீங்க அதுக்கு மருத்துவத்துறையில பட்டம் வாங்கணுமே. ஏற்கனவே படிச்சிருந்த அண்ணன் தொடர்ந்து அதை படிச்சு முடிச்சு நல்ல அழகா அந்த கிளாஸ்கோ பட்டணத்துல பட்டமும் வாங்கிட்டாங்க. 1840ஆம் ஆண்டு அந்த பட்டத்தை பெற்ற உடனே அவங்களுக்கு சொல்லிட்டாங்க, நாம புறப்படுறோம். மறுநாள் நவம்பர் 17ஆம் தேதி கிளம்புறாங்க. முந்தின நாள் ராத்திரி விடிய விடிய உட்காந்து பேசிட்டே இந்த மாதிரி பேசிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதிகாலையில் அம்மா காஃபிலாம் போட்டு கொடுத்தாங்க. அவங்க அப்பா நீல் லிவிங்ஸ்டன் அப்படி பார்த்துட்டே இருக்கார் தன் மகனே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போறடா, சரிப்பா அப்பா உன்னைய துறைமுகம் வரேன் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு துறைமுகத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த கிளாஸ்கோ பட்டணத்துல துறைமுகம் இருந்துச்சு, ஹார்பர். அங்கிருந்து லிவர்பூல் அப்படிங்கிறதான இடத்துக்கு போறதுக்கு கப்பல் ஏறதுக்காக பேசிட்டு இருந்தாங்களா. தன்னுடைய அன்பு மகனை அரவணைத்து அன்போடு முத்தம் கொடுத்து, மகனே சென்று வா, நல்ல முறையில ஊழியம் செய்துக்கு ஆண்டவனுக்கு உதவி செய்வார். அதுக்கப்புறம் அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்க அப்பாவை பார்த்ததே இல்லை. சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை பார்க்கவே இல்லை. தான் கடைசி சந்திப்பு. பார்த்தீங்களா, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யத்தனை அர்ப்பணித்தானே அப்பா அம்மா கூட பிறந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு போனாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் மேல உள்ள அன்பு. இதோ ஆண்டவர் அறியாத இந்த மக்களுக்கு நம்ம போய் சொல்லணும். வந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா. கப்பல்ல போயிட்டு இருக்கும் போதே அந்த கப்பலுடைய இயக்கம், நட்சத்திரங்களை வச்சுதானே வழி பாதை கண்டுபிடிச்சு போறது, இதெல்லாம் படிச்சாங்க. அந்த அண்ணனுக்கு அவ்வளவு அழகான புத்தி கூர்மை, அறிவு. ஆகவே நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க. கேப் டவுன் அப்படிங்கிறதான இடத்துல போய் இறங்கின உடனே அவங்க கொஞ்ச நாள் வானசாஸ்திரம், வானிலை ஆராய்ச்சி படிச்சாங்க. அதுவும் அவங்களுடைய ஆப்பிரிக்க கண்டத்துல, இருண்ட கண்டத்துல வழி பாதைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப பேருதவியா இருந்துச்சு பிற்காலத்துல. பாருங்க, அங்க இருந்து குர்மான் அப்படி பகுதிக்கு வந்தாங்க. மாடுகள் இழுத்துட்டு போகிற வண்டி 700 மைல் அப்படி தூரமான இடத்துக்கு வந்தாங்க. வந்தா அப்பா வித்தியாசமான இடங்கள், பழங்குடியினர். அங்கதான் ராபர்ட் மொஃபட் இருந்தாரு. அவரை வந்து வரவேற்றார். டேவிட் லிவிங்ஸ்டன் வரவேற்காங்க. பிரதர் வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம், வெல்கம். வந்து சேர்ந்தார் ராபர்ட் மொஃபட். யார் அது? இங்கிலாந்து தேசத்துல அறைகூல் விடுத்தார் பாத்தீங்களா, அந்த மிஷினரி தான். அவர் ரொம்ப அன்போடு வரவேற்றார். அங்க தங்கி இருந்தாங்க. பிறகு பாத்தீங்கன்னா அவரை ஒரு இடத்துக்கு அழகா ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு நாள் போய் பார்த்துட்டு வர சொல்லுவாங்க. பார்த்துட்டு வருவாங்க. அங்க உள்ள மக்கள்லாம் வித்தியாசமான மக்கள், அப்படி ஒரு மாதிரி பாக்குறாங்க இவரை. என்ன பழகல பாத்தீங்களா. அந்த இடத்துல பெட் வெயினர் அப்படிங்கிறதான பழங்குடி மக்கள் இருந்தாங்க. அவங்களுடைய பேசும் மொழியை இவரு உட்கார்ந்து கஷ்டப்பட்டு நல்ல அழகா பேசி பேசி பார்த்து கிட்டத்தட்ட 6 மாசத்துல நல்லா படிச்சுட்டார். ஆமா, அழகா படிச்சுட்டார்.
படிச்சு முடிச்ச உடனே அங்களோட நல்லா பேச ஆரம்பிச்சார். சிரித்த முகத்தோட அன்போடு பேச ஆரம்பித்தார். அவங்களுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்தார். இதெல்லாம் அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இவர் ரொம்ப நல்லா பேசுறாரு. அது மாத்திரம் இல்ல, சொன்ன டயத்துக்கு வருவார். அவர் உண்மையை சொல்வார் பாத்தீங்களா. அதனால சரியான மருந்து கொடுக்கறது, இதெல்லாம் அந்த மக்களுக்கு எல்லாம் அவரை ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்போ தன்னுடைய அருமையான அப்பாவுக்கு லெக்சர் எழுதுறார். அன்புள்ள அப்பாவுக்கு, நான் இங்க நல்லா சுகத்தோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். கடினமான பகுதி தான், ஆனால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இங்குள்ள மக்கள் ரொம்ப அன்பா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இங்குள்ள மொழியை பேச ஆரம்பிச்சிட்டேன். இப்பொழுது 24 பேர் நாங்க கூடி ஜெபம் பண்ற இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னு மகிழ்ச்சியோடு லெட்டர் எழுதினார். அன்பான தம்பி தங்கச்சி, பாத்தீங்களா, கடவுள் மேல உள்ள அன்பினால இங்க தூர தேசத்துல இருந்த அந்த தென்னாப்பிரிக்கா மக்களை தேடி போய் அந்த அன்பை அழகா காண்பித்தார். நாமும் கூட இவ்வளவு தூரம் நம்மளால போக முடியல, ஆனா நம்ம பக்கத்துல இருக்கவங்ககிட்ட நம்ம அன்பை காண்பிப்போம், பாசமா இருப்போம், அன்பா இருப்போம். அந்த உலகத்துல வேற என்ன நம்ம கொண்டு போக போறோம் யோசிச்சு பாருங்க. நாட்கள் கடந்தது. இப்போ அந்த பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சவால் என்னன்னா, காய்ச்சல் வரும். ஒரு சீசன்ல காய்ச்சல் வந்தா அது ரொம்ப உயிரையே பறிச்சிடும். அப்புறம் விஷம், ஈக்கள் வரும். அப்படி சத்தம் கொடுத்து வரும் பாருங்க. அந்த ஈ வந்து கடிச்சுட்டா அவ்வளவுதான், அது விஷம். அதனால அதுக்கெல்லாம் தங்களை காப்பாத்துறதுக்கு என்னெல்லாமோ பண்ணுவாங்க அவங்க. இவர் அதெல்லாம் ஆண்டவர் உங்களை காப்பாத்தி வழிநடத்தி கொண்டு வந்தார். இங்கிலாந்துல இருந்து லெட்டர் அனுப்பி இருந்தாங்க. ஐயா, உங்க ஊழியர் ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷம். நீங்க அங்கே ஒரு ஸ்தாபனம், ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி, ஒரு பள்ளிக்கூடம் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஏதாவது ஒரு நல்ல மக்களுக்கு ஏத்தாப்புல செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இவர் தனிமையில இருந்து ஊழி செய்யறத இந்த ராபர்ட் மொஃபட் பார்த்தாரு. இவருக்கு என்னுடைய மகளே நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், அவங்களும் இங்கே பிறந்து வளர்ந்தவங்க தானே என்று சொல்லி தன்னுடைய அன்பு மகளை மேரி மொஃபட் அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நல்ல திருமணம் அழகா நடந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ மேபோட்ஸா அப்படிங்கிற இடத்துல வந்து அழகா சொன்னபடி ஸ்தாபனம் ஆரம்பிச்சு அங்க அழகா ஊழி செஞ்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பகுதி ஒரு அழகான இயற்கை பள்ளத்தாக்கு நிறைந்த பகுதி, ரொம்ப அருமையான இடம், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஆனா சிங்கங்கள் நடமாடுற இடம். சிங்கம்னால எல்லாருக்கும் பயம் தானே. அங்கே ஆடு மாடுகள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிடும். அதனால எவ்வளவுதான் சேஃப்டி அவங்க அடைச்சு வச்சாலும் சிங்கம் வந்துடும். சிங்கத்துக்கு நேர் அடிச்சு இப்படி ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. இவர் ரொம்ப நல்லா படிச்சு வச்சிருந்ததுனால இவர் யோசித்தார். தன்னுடைய அந்த பழங்குடியினரை பார்த்து சொன்னார், காட்டுவாசி பங்களை பார்த்து சொன்னார், சிங்கங்கள் வரும்போது அந்த சிங்கத்தினுடைய பெரிய சிங்கம் ஏதாவது ஒன்று நம்ம கொண்டுட்டோம்னா மற்ற சிங்கங்கள்லாம் அது பக்கம் வரவே செய்யாது, பயந்து ஓடிடும். அப்படியா, எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கய்யா, எங்களுக்கு இப்படிலாம் யாருமே உதவி செய்ய மாட்டேங்காங்க, நீங்க தான் உதவி செய்யணும், எங்களுக்கு இந்த ஆடு மாடுகள் எல்லாம் அடிச்சு கொண்டு போயிருதியா. ஒரு நாள் மேபர்ஸாங்கிற அந்த பகுதியில சிங்கங்கள் அப்படி வேட்டையாட புறட்டு போறாங்க. ஏதாவது ஒரு பெரிய சிங்கத்தை நம்ம ஷூட் பண்ணிட்டோம்னா மற்ற சிங்கம்லாம் அந்த பக்கம் வராது. துப்பாக்கி எடுத்துக்கிட்டார் டேவிட் லிவிங்ஸ்டன். திறமையா அப்படி முன்ன நடந்து போறார், தப்பு பேசிட்டார். எல்லாரும் வந்தாங்க. பாத்தீங்கன்னா உண்மையிலே அந்த சிங்கங்கள் நடமாடுற இடத்துல பக்கம் தான் கிட்ட வந்துட்டாங்க. சிங்கங்கள் வந்துட்டு கிட்ட வந்துட்டு இவங்களை பார்த்துட்டு எடுத்தார் துப்பாக்கிய, தோட்டாவை போட்டார். அப்படி எடுத்தார் பாருங்க, ஷூட் பண்ணிட்டார். குண்டு அடிப்பட்ட அந்த சிங்கம் அது பாருங்க, அதை ஒண்ணும் பண்ணல, வேகமா அவன் மேல பாஞ்சிட்டு அவர் மேல பாஞ்சி அப்படியே தன்னுடைய முன்னங்கால தூக்கி அப்படி நிக்குது பாருங்க. அவர் மேல அப்படி ஒரு பூனை எளிய கவனம் மாதிரி அப்படி கண்ணி வச்சிருக்கு. அப்புறம் காலை தூக்கிட்டு என்ன நடந்தது நாளைக்கு பார்க்கலாமா? ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் அன்பானவர், ரொம்ப அன்புள்ளவர். அந்த அன்பை டேவிட் லிவிங்ஸ்டன் அழகாய் சொல்ல சென்றார். நாமும் அன்பாக வாழ்வோம், அன்பின் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். மீதி நாளைக்கு நாம் பார்க்கலாம். சரியா? ஒரு சிறு ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நாங்களும் உம்மிடத்திலும் பிறரிடத்திலும் எப்பொழுது உண்மையான அன்பை காட்ட உதவி செய்வோம். உங்களுடைய அன்பினால் எங்களை நிரப்பும், பிள்ளைகளை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நன்றி. இப்பொழுது நான் சொன்ன கதையிலிருந்து 2 கேள்வி கேட்கிறேன். அதை நீங்கள் என்ன செய்யணும்? பதில் அனுப்ப வேண்டும். சரிதானா? டேவிட் லிவிங்ஸ்டன் எந்த இடத்தில் பிறந்தார்? அவருடைய டேட் ஆஃப் பர்த் என்ன? இரண்டாவது, சிங்கங்கள் வேட்டையாட போன இடம் சவுத் ஆப்பிரிக்காவில், அந்த இடத்தின் பெயர் என்ன? சரியா? அதில் சொல்லுங்கள். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். பாய். தொடர்ந்து நாளைக்கு என்ன நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா?
ஆமா, அண்ணன் சொன்ன கேட்ட கேள்வி இருக்குல்ல, அதை நோட் பண்ணி வச்சுட்டீங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதானே உங்களுக்கு பிரைசஸ் எல்லாம் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் இயர் டாபிக், இந்த வருஷம் நம்ம பெற்றுக்கோள் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த வருஷம் என்ன தலைப்பு அப்படிங்கறத ஒரு அழகா ஒரு டீஷர்ட் பாருங்க. ரெண்டு மடங்கு எனக்கு வர வேண்டும். ஓகே ஓகே ஓகே, சூப்பரா என்ஜாய் பண்ணீங்க. எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஓகே, இதே மாதிரி நாளைக்கும் பாக்குறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. ஓகே, ஆமா, உங்களுடைய லைவ் சேனல்ஸ், அதுக்கப்புறம் எங்களுடைய யூடியூப் சேனல் எல்லாத்துலயும் பாருங்க. குறிப்பா எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாலியன் நேசன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். God bless you. Bye. பாலியர் சங்கம், பாலியர் சங்கம்.